என்னிடத்திலேயே தொடர்பு கொண்டு மிகுந்த வேதனையோடு பேசிட்டு இருந்தார். அதன் பிறகு அவரே நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆறுதலை சொல்லியிருக்கிறாரு. பல்வேறு கருத்துக்களை புள்ளி விவரங்களை மட்டும் சொல்லியிருக்கிறாரு. இறந்த 39 பேர்ல பெண்கள் 17 பேர், ஆண்கள் 13 பேர், குழந்தைங்க 9 பேர் இறந்திருக்கிறாங்க குற்ற நெரிசல்ல. இதுல ஆண் குழந்தைங்க 4 பேர், பெண் குழந்தைங்க 5 பேர். இந்த 39 பேர்ல கரூர் மாவட்டத்தை சேர்ந்த 32 பேர் ஒருத்தர் இறந்திருக்கிறாங்க. 39 பேர்ல 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் வச்சு உறவு உறுதி வச்சு அவங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை அந்த பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். இங்க இருக்கக்கூடிய 4 பேருடைய உடலுக்கு நான் நம்முடைய அமைச்சர்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அனில் மகேஷ் பியாமணி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த அரசு எப்போதுமே அவங்களுக்கு துணை நிற்கும். நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்க இழப்புக்கு அளவீடே கிடையாது. அவ்வளோ பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுருக்கிறோம். ஐசியூக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாள் குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகளை அறிஞ்சிருக்கேன். அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போகிறேன். மருத்துவர்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை பணிகளையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்லிருந்து 9 மருத்துவர்கள், மதுரையிலிருந்து 49 மருத்துவர்கள் பிளஸ் செவிலியர்கள், திண்டுக்கல்லிருந்து 22 பேர், புதுக்கோட்டையிலிருந்து 3 மருத்துவர்கள், கோவையிலிருந்து 7 மருத்துவர்கள், திருச்சியிலிருந்து 25 மருத்துவர்கள், இப்படி மற்ற மாவட்டங்களிலிருந்து மொத்தம் 145 மருத்துவர்கள், கரூர்லேருந்து 200 மருத்துவர்கள்னு 345 மருத்துவர்கள் இங்கே இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சேர்ந்து திருச்சி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் விபத்தில் மரணமடைந்தவர்களுக்கு, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உற்ற துணையாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாம் அத்தனை பேரும் நிற்கிறோம். இன்னைக்கு பொதுமக்களையும் கரூர் மாவட்ட மக்கள் அவங்ககிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், அவங்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனவே அவங்களுக்கு அத்தனை வகையிலும் இன்னும் இந்த இழப்பு இன்னும் அதிகமாகக்கூடாதுன்னு இந்த மருத்துவர்கள் அறிவுரை கொடுத்து சொல்லியிருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு அந்த முயற்சிகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இதற்கு மேலே இழப்பு இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இனிமேலும் இது மாதிரி விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு இந்த அரசு முழு நடவடிக்கை எடுக்கும். முதலமைச்சர் இதுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் இந்த கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு. எனக்கு கிடைத்த தகவல்படி அவங்க மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி அளவில் இந்த கரூருக்கு வர இருக்கின்றாங்க. மருத்துவமனைக்கு வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் அவங்களோட கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அது மாதிரி நேற்று அந்த விபத்து நடந்த இடத்துக்கும் அவங்க செல்ல இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எனவே அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கமிஷன் அந்த ரிப்போர்ட்டுக்கு தகுந்தபடி முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் சட்டப்பூர்வமான നടപടിகளை വിரைவில் എടുപ്പാർ. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ യൂട്യൂബ് ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.